பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை மீகா 4வது அதிகாரம் 10வது வசனம். மீகா சாப்டர் 4 verse 10. கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார். The Lord will redeem you from the hand of your enemies. ஹல்லேலூயா. ஒரு வாலிப தம்பி இருந்தாங்க. அவங்க ஒவ்வொரு காரியங்கள் செய்து கொண்டிருந்தாங்க. அடுத்த நாள் ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லி தன்னைத்தானே அவர் தயார்படுத்தி கொண்டிருந்தார். அப்போ அவருக்கு விரோதமாக சில மனுஷங்க எழும்பி அடுத்த நாள் அவர் அங்கே வராரு, அவருக்கு விரோதமாக இந்த மாதிரி காரியங்கள் செய்யணும், அவருடைய பேரை கெடுக்கணும், அவரை அவமானப்படுத்தணும், அவருக்கு விரோதமாக நிறைய காரியங்களை அவங்க செய்து கொண்டிருந்தாங்களாம். அப்போ இந்த வாலிப தம்பிக்கு புரிஞ்சு போயிடுச்சு, இவங்க ஏதோ ஒன்று செய்யணும்னு சொல்லி திட்டமிட்டு கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ இவர் என்ன செஞ்சாரு அப்படின்னா, கர்த்தரிடத்துல போய் ஜெபிக்கிறார். கர்த்தாவே, இந்த மாதிரி காரியங்கள் அவங்க செய்கிறாங்க, நான் இதில் எந்த ஒரு காரியமும் தவறாக நான் செய்யலை, உங்களுடைய கரத்தில் நான் இந்த காரியத்தை நான் வைக்கிறேன், நீங்கள் என்னை பாதுகாத்துக்கோங்கன்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணி அடுத்த நாள் போறாராம். அப்போ அந்த வாலிப தம்பிக்கு விரோதமாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்கள் செய்து கொண்டிருந்தாங்களாம், ஒவ்வொரு காரியங்களை அவங்க சொன்னாங்களாம், நிறைய விஷயங்களில் தவறாக அவரை ப்ரொஜெக்ட் பண்ணாங்களாம், நிறைய காரியங்களில் அவரை சிக்க வைக்கணும்னு சொல்லி நிறைய காரியங்கள் அவங்க செய்து கொண்டிருந்தாங்களாம். ஆனால் கர்த்தர் அழகா நேர்த்தியா அந்த இடத்துல இருந்து கர்த்தர் அவரை வெளியே கொண்டு வந்தாராம். அந்த சத்துருக்களின் கைகளுக்கு அவர் சிக்கி கொள்ளாதபடி கர்த்தர் அந்த வாலிப தம்பியை பாதுகாத்து, கர்த்தர் அவர்களிடத்திலிருந்து விலக்கி வைத்து, கர்த்தர் அந்த வாலிப தம்பியை உயர்த்தி வச்சாராம். யாரெல்லாம் அவருக்கு விரோதமாக எழும்புனாங்களோ அவங்களுடைய கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் அந்த வாலிப தம்பியை உயர்த்தி வச்சாங்களாம். யோசிச்சு பாருங்களேன், கர்த்தர் எவ்வளோ பெரிய நல்லவர். எவ்வளோ மனுஷங்க உங்களுக்கு விரோதமாக எழும்புனாலும், பிசாசு அநேக மனுஷங்களை உங்களை தூண்டி விட்டு சத்துருக்களை போல எழும்பி அநேக காரியங்களை செய்ய வச்சாலும் கூட கர்த்தர் உங்களுக்காக கூட இருந்து உங்களை பாதுகாத்து வழி நடத்துகிற தேவனாக உங்களோட கூட இருக்கிறார். எல்லா சத்துருக்களின் கைகளுக்கு நீங்களாக்கி கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். நீங்க அவரிடத்துல சொல்லி ஜெபம் பண்ணிருங்க, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். எந்த ஒரு தீங்கும் உங்களுக்கு வராதபடி கர்த்தரே உங்களை பாதுகாப்பார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, பிள்ளைங்களுக்கு விரோதமாக அநேக காரியங்கள் செய்யறாங்க. அநேக தகப்பனே சப்பா, சத்துருக்களை போல அநேகர் எழும்பி நிற்கிறாங்க. நீங்க பிள்ளைங்களை பாதுகாத்துக்கோங்க, எந்த ஒரு தீமையும் வராதபடி பிள்ளைங்களை பாதுகாத்துக்கோங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க. மனுஷங்க அநேகர் எழும்புறாங்களே நினைச்சு பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் என்று நினைத்து பாருங்க. கர்த்தர் உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார், உங்களை உயர்த்தி வைப்பார். எல்லாரும் ஆச்சரியப்படுகிற வகையில கர்த்தர் உங்களை மேன்மையாக வாழ வைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நிச்சயம் செய்வார். God bless you. Have a wonderful day.